ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிற சில முன்னாள் தலைவர் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல திமுக கரண்டா இருக்கிற 2 அமைச்சர்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம், அவங்களும் விரைவில் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சமுகாலத்திலே வடிகட்டிய பொய், அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். அதிகாரத்தில் இருக்கிற கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறி அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுகிற ஒருவனுடைய கட்சியில போய் எவனா சேருவானா? வடிவேலு ஜோக்கு சொல்றது மாதிரி நடுராத்துல நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போறேன்ற மாதிரி அதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு தெரியும். யாராவது செல்லா காசா இருக்கிறவன் வேணா வெளியேறலாம், அமைச்சரா இருக்கிறவர் ஏன் வெளியேற வேணும்? தாவேக ஆதரவாளர்கள் சில உறுதியா சொல்றாங்க இல்லையா, உறுதியா நம்புறாங்க இல்லையா, பிடிஆர் வந்து நம்ம பக்கம் வரப்போறாங்க. பிடிஆருக்கு இவர்கள் பக்கம் போறது மூலமாக ரசிகர் மன்றத்தில் போஸ்ட் ஓட்டுற இடம் கொடுக்குறாங்களா? அவர் கல்வியாளர், படித்தவர், பண்பாளர். நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், என் மேல நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடணும் தொகுதி மக்களை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையாளர், பண்பாளர். நீ இவரை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நெரிசல் மரணத்தில் கொண்டு விட போறியா? நீயே கூட்டத்தில் தள்ளி விட போறியா அவரை? இல்ல இப்ப நீங்க பேசுறத அவர் தாவேக சேர்றதுக்கு முன்னாடி அவரே பேசியிருக்காரு. அப்ப அவர் உண்மை பேசினாரு, இப்ப உண்மை பேச முடியாத இடத்துல இருக்கிறாரு. அதனால கடந்த காலங்களில் உண்மை பேசினார். விசிகால இருக்கும் போது உண்மை பேசினாரு, வெளியேறியதற்கு பின்பு பொய்களை பேசுறாரு. அதனால ஆதவர்ஜனா போன்றவர்கள் ஒரு நாள் அரசியல் உலகத்துல நம்பிக்கைக்குரியவர்களாகவோ நம்பகத்தன்மை பெற்றவராகவோ மாறவே முடியாது என்பதற்கு அவருடைய கடந்த கால பேச்சு ஒரு உதாரணம். அவர் நிகழ்கால அரசியலையும் அவர் வெற்றி பெற மாட்டாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் விஜயை பாக்குறாங்க. பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்டா வேணா ஆதவர்ஜனா ட்ரை பண்ணுவாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஓரம் கட்டப்பட்ட பிறகுமா மறுபடியும் அதிமுக சேர எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சியெல்லாம் பலனளிக்கல. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, திமுக போய் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது. இன்றைய காலையில குருமூர்த்தியோட மறுபடியும் டெல்லி போய் அமித்ஷா சந்திச்சிருக்கு. என்ன சார் நடக்குது? பாஜகவிலே விடைபெறுவதற்கான ஒரு கட்டம் அவருக்கு வந்துருச்சு. பாஜகவை நம்பிதான் அவர் முதலமைச்சராக இருந்தவர், இடைக்கால முதலமைச்சராக 3 முறை இருந்தவர். அவருடைய அதிகாரத்தை ஏறத்தாழ இழந்ததே பாஜகனால தான். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை காவல்துறையின் மூலமாக அன்றைக்கு சசிகலா தான் ரிமோட் கண்ட்ரோலாக இருந்து இயக்கி கொண்டே இருந்தார். அது மோடி எதிர்ப்பாக, பாஜக எதிர்ப்பாக உருமாறி கொண்டிருந்த வேளையிலே அதை அடித்து கலைத்து உடனடியாக நீங்கள் கலைக்க வேண்டும் என்கிற உத்தரவு மேலிடத்திலே இருந்து பாஜக மூலமாக அழுத்தம் தெரிவிக்கப்பட்டது. அன்றைய மத்திய அரசாங்கத்தின் வழியாக அழுத்தம் தெரிவிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்தார் என்றால் பிஜேபி என்ன ஸ்டைலில் பேசுமோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் ஓபிஎஸ் பேசினார். அங்கு ஒசாமா பின் லேடனுடைய முகமூடி அணிந்து கொண்டிருந்தவர்கள் சமூக விரோதிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னு என்று சொல்வதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை, ஏதோ வன்முறை கும்பல் உள்ளே வந்து விட்டது போன்ற தோற்றத்தை அவர் மேலிடத்தினுடைய உத்தரவுக்காக வேண்டி அப்படி பேசினார். அப்படி பேசுகிற போதே அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிமுன் அன்சாரி போன்றவர்கள் ஆட்சேபம் தெரிவித்து மாற்று கருத்தை முன்வைத்தார்கள். அதன் வழியாக சசிகலா புரிந்து கொண்டார், பாஜகவினுடைய கைப்பாவையாக ஓபிஎஸ் மாறிவிட்டார் என்கிற கோபத்திலே அவர் இருக்கிற போது அவரை கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்தி விட்டார், சமமாக அமருவதற்கு அனுமதிக்கவில்லை, அவர் ஒற்றை ஆளாக தான் மட்டுமே அமர்ந்து இவரை முன்வரிசையிலே நகர்த்தினார் என்று பார்க்கிற போது இவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக நம்பக்கம் இருக்கிறதே என்கிற ஒரு குறைந்தபட்ச தைரியத்திலே இவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னார், பாஜக காரர்கள் தூண்டி விட்டார்கள் என்கிற அடிப்படையிலே போய் தர்ம யுத்தம் இருக்க போகிறேன், தியானம் இருக்க போகிறேன் என்றெல்லாம் அவர் கிளப்பினார். அவர் ஜெயலலிதாவினுடைய சமாதியிலே போய் தர்ம யுத்தம் இருந்ததன் மூலமாக அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவரே ஒரு சமாதியை கட்டி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு பின்னால் என்ன நடந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். கூவாத்தூரிலே இவர்கள் அடித்த கூத்திலே எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டு அந்த ஏலத்திலே கொங்கு மண்டலத்துக்கு கட்சி நகர்ந்து சசிகலா சிறைக்கு போனார். திரும்பி வருகிற போது சசிகலாவுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கடுமையாக துடைத்து எறியப்பட்டார் சசிகலா அரசியலில் இருந்து என்கிற நிலைமை வந்தது. இவர் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால், பாஜக பக்கம் சாயாமல் இருந்திருந்தால் ஓபிஎஸ்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா என்பது அவருடைய ஆதரவாளர்களின் ஆதங்கமாக இருக்கிறது. இனி பாஜகவை நம்பி பயனில்லை என்கிற இடத்திற்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்படுகிறார். ஏனென்றால் அவர் தொடர்ச்சியாக மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் இல்லைங்கிறாங்க, கூட்டணியிலே சேர்க்க மறுக்கிறாங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோமா என்று அவர்களை தங்களை தாங்களே செய்தியாளர் சந்திப்பிலே கேட்கிறார்கள். எல்லா விதமான அவமரியாதையும் சந்தித்து விட்டார். எனவே அவர் தனி கட்சி தொடங்கி வேறு மாற்றுப்பாதைக்கு செல்வது ஒன்றுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். தனி கட்சி தான் தொடங்க போறாருன்னா ஏன் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கணும்? செங்கோட்டையன் அவர்கள் கூட விஜய் அவரோட போய் சேர போறேன்னு சொன்னோன்னே பாஜக தரப்புல இருந்து அழைச்சிருக்காங்க. அந்த அழைப்பெல்லாம் எடுக்காம தானே விஜய்ட்டு போய் சேர்ந்தாரு.
தனி கட்சி ஆரம்பிக்கனா ஏன் அமித்ஷா போய் சேர்க்கிறாரு? அமித்ஷாவோட ஐடியா தானே இதுவும்? இல்ல அது அமித்ஷாவின் ஐடியா என்று நம்ம சொல்ல முடியாது. அமித்ஷாவால் தான் இந்த நிலைமை வந்தது, பாஜகவால் தான் இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன், புறக்கணிக்கப்பட்டேன் என்கிற நிலைமையே அவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு வருவதற்காக அவரா போகல, அமித்ஷா அழைத்து போறார். அப்ப அவர்கள் பாஜக மேலிடத்திலிருந்து அழைக்கிற போது அந்த அழைப்பை நிராகரிக்காமல் ஒரு முறை என்னவென்று பார்த்து விடுவோம், கடைசியாக ஒரு முறை அவர்களை சந்தித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் அரசியலே தவிர விரும்பி போய் பார்க்கிறார் என்றெல்லாம் அதை சொல்ல. அழைத்தார்கள், அந்த மரியாதை நிமித்தமாக ஒரு முறை சந்தித்து விட்டு நம்ம அடுத்தது நம்மளுடைய வேலையை பார்ப்போம், அரசியலில் நமக்கான பாதை எதுவென்று பார்ப்போம் என்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார் என்று நான் பார்க்கிறேன். தனி கட்சி ஆரம்பிச்சா இவர் என்ன பண்ண போறார்? இவரால என்டிஏக்கு சிக்கல்னு அவங்க யோசிப்பாங்கல்ல? இல்ல, அதாவது அமித்ஷா என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எடப்பாடி விரும்பவில்லை. டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ அதிமுக சார்ந்தவர்கள் யாரையுமே வெளியில விடுவதற்கு என்டிஏ கூட்டணி விரும்பவில்லை. ஆனால் எடப்பாடி ஒற்றை தலைமை என்கிற பேரிலே நான் ஒருவன் தான் தலைவன், வேறு எவனும் என் இடத்திலே அருகிலே அமரக்கூடாது, அதிமுக என்கிற பேரிலே வரக்கூடாது என்று கடுமையாக சொல்லுகிறார். இப்போ நடக்கிற யுத்தம் என்னன்னா, அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டுதான் டிடிவி தினகரன் வேலை செய்கிறார். ஏறத்தாழ ஓபிஎஸ்ஸினுடைய சபதம் அதுவாகத்தான் இருக்கு. திமுகவை வீழ்த்துவது என்கிற இடத்திலே இருந்து எடப்பாடியை வீழ்த்துவது, எடப்பாடி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுக இருக்காது, ஏடிஎம்கே இருக்க வேண்டுமா எடப்பாடி இருக்க வேண்டுமா என்கிற நிலைமை வந்து விட்டது. ஏடிஎம்கே தொடர்ந்து செயல்பட வேண்டும், அது ஆக்கப்பூர்வமான அரசியல் பயணத்திலே முன்னணிக்கு வர வேண்டும், முன்னிலைக்கு வர வேண்டும் என்றால் எடப்பாடியின் தலைமை தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு, டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு, சசிகலா போன்றவர்களுக்கு ஒரு ஒற்றை கருத்து இருக்கிறது. அது வலிமை பெறுமா என்பது இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலிலே என்ன தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்த போகிறது என்பது சம்பந்தமானது. ஒருவேளை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தான் இந்த பின்னடைவுக்கு காரணம் என்று உட்கட்சி கழகம் வரும். அந்த கழகத்தின் காலத்தை காத்திருந்து நாம் அறுவடை செய்ய வேண்டும், அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எதிர்த்தரப்பினுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். தனி கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவோட கூட்டணிக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படியான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நெருக்கடியை பாஜக எடப்பாடிக்கு கொடுத்தால் எடப்பாடி கடைசி நேரத்தில் கலண்டு போயிடுவார், கூட்டணி முறிவுக்கு வந்துவிடும். அதனால இந்த முறை பாஜக இவர்களை தனித்து விடுவதைத்தான் ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர இணைத்து வைப்பதிலே அவர்களால் அவர்கள் உடைத்து விட்டார்களே தவிர அவர்களால் ஒன்று சேர்க்க முடியும். உடைக்க முடிந்தது, அவர்களால் ஒன்று சேர்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் நிலைமை இருக்கிறது. அதனால ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினால் அவருக்கு இரண்டு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, திமுகவோடு கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி தன் பக்கம் இருக்கிறது என்கிற கருத்தின் அடிப்படையிலே திமுகவை ஆதரிக்கிறேன், அது எம்ஜிஆர் இருந்த கட்சி தான், தாய் கட்சி தான், அது திராவிட இயக்கம்தான் என்று சொல்வதற்கான நியாயங்கள் அவர் பக்கம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் செங்கோட்டையன் ஏற்கனவே இவர்களோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். ஓபிஎஸ், நீங்க என் பக்கம் வந்துருங்க, விஜயை வலிமைப்படுத்துவோம் என்று செங்கோட்டையன் அழைக்கிறார். அதனால தாவேகா திமுக என்று இரண்டு அழைப்பு அவருக்கு இருக்கிறது. அது போக தனித்து நின்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது வெற்றி பெற மாட்டார்கள் என்பது வேறு. திமுகவோடு சேர்ந்தால் சில எம்எல்ஏக்களை பெறுவார்கள், திமுக அல்லாத வேறு அணிகளுக்கு போனால் வெற்றி பெற மாட்டார்கள். ஆனால் வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய இடத்திலே இருப்பார். நிச்சயமாக பல இடங்களிலே அதிமுகவினுடைய பின்னடைவுக்கு இவர்தான் காரணம் என்று கடந்த கால தேர்தல்களிலேயே கூட அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ விஜய் அவர்கள்ட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை விஜய் அவர்கள்ட்ட ஓபிஎஸ் போய் சேர்ந்தாருன்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் அப்படிங்கிற பெரிய தலைவர் விஜய்கிட்ட போகும்போதே ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ விஜய் நம்பி போயிட்டார்ல அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ஓபிஎஸ் போயிட்டாருன்னா 2 வாட்டி 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தார், அவரே விஜய் கூட போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான இமேஜ் உருவாகாத விஜய் அவர்களுக்கு? இல்ல, விஜய்க்கு அப்படியான இமேஜ் உருவாகலாம். களத்திலே அரசியல் அது என்ன வேலை செய்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. விஜயை என்னதான் அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் என்று செங்கோட்டையன் சொன்னாலும், ஒருவேளை நாளைக்கு ஓபிஎஸ்ஏ அப்படி ஒரு டைலாகை சொன்னால் கூட அவர் எம்ஜிஆர் ஆகி விடுவாரான்னு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா சிலையாக செய்யப்பட்டதை நாங்கள் தான் மந்திரங்களை ஓதி ஓதி தெய்வமாக மாற்றுகிறோம் என்று பிராமணர்கள் சொல்லுகிற வழக்கம் ஒன்று உண்டு. அதனால இன்றைக்கு அரசியலிலே செயல்படாத சிலையாக இருக்கக்கூடிய விஜயை எம்ஜிஆராக மாற்றி விடுவார்களா, கடவுளாக மாற்றி விடுவார்களா, ஏழைகளின் நம்பிக்கைக்குரிய ஒரு கேரக்டராக மாற்றிடுவாங்களா, தலைவராக மாற்றி விடுவார்களா என்பது நடைமுறையில் ரொம்ப சிரமம். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சிறப்பு என்னவென்றால் தொலைக்காட்சி என்கிற ஊடகம் பரவவே இல்லை. எம்ஜிஆர் இருந்த காலத்திலே சினிமாவை கழித்து விட்டு பொழுதுபோக்குக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் சினிமா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. இன்றைக்கு பல ஊடகங்களில் ஒன்றாக சினிமா மாறிவிட்டது. இன்றைக்கு சினிமா மட்டும்தான் ஊடகம் என்று இல்லாமல் போய்விட்டது. அதனுடைய விளைவாக
ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டுமே கட்டமைப்பாக வைத்துக்கொண்டு ஒரு பெரிய இதை வந்து இயக்கத்தை நடத்தி விட முடியுமா, கட்சியை வழி நடத்த முடியுமா, ஆட்சியை உருவாக்கி விட முடியுமான்னா எனக்கு தெரிந்து எம்ஜிஆருக்கு பின்னால் விஜயகாந்த் கூட எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் தான் வர முடிந்ததை தவிர ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வந்தார்கள்? எம்ஜிஆர் என்டிஆரை தவிர யாருமே வரல. சில பேர் ஜெயலலிதாவை சொல்வார்கள். ஜெயலலிதா வந்து அவர் புதிதாக எந்த கட்சியும் தொடங்கவே இல்லையே. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்தார், அவ்வளவுதான். ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு குடி போனது மாதிரி தானே தவிர அவர் எந்த செங்கலை எடுத்து வைக்கல, அவர் எந்த கட்டுமானத்தையும் உருவாக்கலையே. அதனால எம்ஜிஆருக்கு பின்னால் வந்து அரசியலில் வந்து சினிமாவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் என்பது மூட நம்பிக்கையாகத்தான் நடைமுறையிலே இருக்கிறது. அதனால உலகநாயகன் கமலஹாசன் இருந்து ஏற்கனவே வந்து சிரஞ்சீவியிலிருந்து எல்லாருடைய இதுவுமே வந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் தான் பவன் கல்யாண் வர முடிகிறது. முதன்மை சக்தியாக வர முடிகிறதா என்று கேட்டா அந்த வாய்ப்பை வந்து இனி வந்து வாக்காளர்கள் தரமாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற பேனர்ல எல்லாத்துலேயும் கொள்கை தலைவர் வரிசையில் ஜெயலலிதா அவர்கள் படையும் எம்ஜிஆர் அவர்கள் படத்தையும் வந்து சேர்க்கிறாரு. ஆதவர்ஜனா கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் கேட்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதியா இல்லையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல சொல்ல தயங்குறாரு இல்லையா. ஏன்னா இப்போ வந்து செங்கோட்டையன் சேர்றதுக்கு முன்னாடி அவனோட நிலைப்பாடு திமுக அதிமுக எதிர்த்து பேச முடியும். ஆனால் செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த அதிமுக எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது எப்படி பார்க்கல. அதிமுகவினுடைய எப்பொழுதுமே எதிர்த்ததே கிடையாது. தாவேகா வந்து அதிமுகவை எதிர்த்ததாக சொல்லவே முடியாது. சும்மா எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை எடப்பாடி நாசம் பண்ணிட்டாரு, அது எம்ஜிஆர் வளர்த்த கட்சியா இல்லை அப்படின்னு போற போக்குல ஒரு பஞ்சு டைலாக் சொல்லிட்டாரே தவிர அது நீங்கள் தீவிரமாக என்றைக்கு வந்து அதிமுகவை வந்து விஜய் எதிர்த்தார் அப்படி சொல்லவே முடியாது. பாஜகவே அவர் ரொம்ப மென்மையாக ஈயம் பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் எதிர்த்தார். அதுல கூட ஆழமான எதிர்ப்பு. அவர் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவருடைய கோட்பாடு. முதல்ல செங்கோட்டையனுக்கே ஒரு சிறந்த தலைவனுக்கான எந்த யோக்கியதையும் இல்லாத ஒரு செங்கோட்டையன் 91, 96 காலகட்டங்களிலே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வனத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்துறை அமைச்சராகவும் ஒரு சேர பதவி வைத்தார். 2.6 கோடி ஒரு 2.5 கோடிக்கு மேலே வந்து ஊழல் செய்தார் என்று சிபிசிஐடி விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 10 ஆண்டு காலம் வந்து அரசியலில் தேர்தலையே போட்டியிட முடியாத அவல நிலைக்கு ஆளானவர் செங்கோட்டையன். அது மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டத்திலே அரூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாச்சாத்தி என்று சொல்லக்கூடிய மலை கிராமத்திலே பழங்குடியின மக்கள் வந்து வீரப்பனுக்கு உதவுகிறார்கள், மரம் வெட்டுவதற்கு உதவுகிறார்கள், வனத்திலே இருந்து சந்தன கட்டைகளை எல்லாம் கடத்துவதற்கு உதவுகிறார்கள் என்கிற பெயரிடை சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு 18 பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட படுபாதகமான செயலுக்கு அதிகார வர்க்கத்துக்கு துணை போய் முழுக்க அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர், சந்தனக்கட்டை கடத்தலுக்கெல்லாம் பின்னணியில் இவர் இருந்தவர், வீரப்பனுடைய குற்றங்களுக்கு பின்னணியில் இருந்தவர் செங்கோட்டையன் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. அதனால அவர் மிஸ்டர் கிளீன் இமேஜில் எப்போதுமே இருந்ததில்லை. அவர் மறுபடியும் 10 ஆண்டு காலம் அமைச்சராகவோ எதுவுமே இல்லாமல் இருந்து மீண்டும் அவர் அமைச்சராக வந்தபோது கூட தனிப்பட்ட முறையில் அவருடைய மனைவியும் மகனும் போய் குற்றச்சாட்டு சொல்லி அவருடைய தனி மனித ஒழுக்கம் சரியில்லை, அவர் உதவியாளருடைய மனைவியோட லிவின்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் அவர் அதிலிருந்து திருந்தவே இல்லை என்பதற்காக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எல்லா அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர். தனி மனித ஒழுக்கத்திலே தொடங்கி பொது வாழ்க்கையிற்கான எந்த பொது ஒழுக்கமும் இல்லாமல் ஒரு அரசியல் வரலாற்றிலே தவறான ஒரு மனிதர் என்று வர்ணிக்கப்பட்ட செங்கோட்டையனை கொண்டு வந்து மாற்று அரசியலின் முகமாக நிறுத்துகிறார்கள் என்றால் இந்த முட்டாள்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியாதா? தெரிந்து கொண்டே இந்த முட்டாள்கள் இந்த அயோக்கியனை ஆதரிக்கிறார்களா என்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்கிறார்கள். ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா அதே பேட்டியில் கூட வந்து அதிமுக இருக்கிற சில முன்னாள் தலைவர் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல திமுக கரண்டா இருக்கிற 2 அமைச்சர்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம், அவங்களும் விரைவில் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது எப்படி எடுத்துக்கிறது? இது சமுகாலத்திலே வடிகட்டிய பொய், அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். அதிகாரத்தில் இருக்கிற கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறி அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுகிற ஒருவனுடைய கட்சியில போய் எவனா சேருவானா? வடிவேலு ஜோக்கு சொல்றது மாதிரி நடுராத்துல நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போறேன்ற மாதிரி அதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. திமுகவிடம் இருந்து ஏதாவது சீட்டு பெற முடியுமா என்று முயற்சி செய்தவர்கள், தோற்று போனவர்கள், யாராவது செல்லா காசா இருக்கிறவன் வேணா வெளியேறலாம், அமைச்சராக இருக்கிறவர் ஏன் வெளியேற வேணும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? எதற்குன்னா ஏற்கனவே இந்த திமுகவினுடைய அமைச்சரவையிலே அதிருப்தியிலே இருக்கிறவர்கள், மாற்று கருத்தோடு இருக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் வெளியேறுவாங்க என்கிற யூகத்தை கலப்புவதன் மூலமாக திமுகவை அசைத்து பார்க்கலாம் என்று சொல்வதற்கான ஒரு உத்தியாகத்தான் இதை பார்க்கிறேன். அதற்கான அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் உதிரிகளாக இருக்கிறார்கள். யாருமே முழுமையான எதிரிகளாகவே இல்லை. எதிர்கட்சிகள் எல்லாமே உதிரி கட்சிகளாக இருக்கிறது. 4 அணி போட்டி வரப்போகிறது. அதில் திமுக வெல்வதற்கான பாதை சாத்தியம் ரொம்ப எளிதாக வேற இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே யாருமே போக மாட்டான். விருந்து நடக்கிற இடத்துக்கு விட்டுட்டு
பட்டினி கிடக்கிற இடத்துக்கு யார் பயணம் பண்ணுவாங்கிறது தெரியல. அதனால இது ஒரு அபத்தமான பொய் குற்றச்சாட்டு. இது திமுக கோட்டைக்குள்ளே ஓட்டையை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக, இப்படி ஒரு குழப்பத்தை விளைவிப்பதன் மூலமாக, இப்படி ஒரு யூகத்தை கிளப்புவதன் மூலமாக ஆதவர்ஜுனா தன்னை பெரிய புத்திசாலியாக கருதி கொண்டு இப்படி பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு நடைமுறை சாத்தியமே இல்லை. தாவேக ஆதரவாளர்கள் சில உறுதியா சொல்றாங்க இல்லையா, உறுதியா நம்புறாங்க இல்லையா, பிடிஆர் நம்ம பக்கம் வர போறாரு அப்படின்னு. பிடிஆருக்கு இவர்கள் பக்கம் போறது மூலமாக ரசிகர் மன்றத்தில் போஸ்ட் ஓட்டர் வேலை கொடுக்க போறாங்களா? அவர் கல்வியாளர், படித்தவர், பண்பாளர். நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், என் மேல நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடணும் தொகுதி மக்களை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையாளர், பண்பாளர். நீ இவரை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நெரிசல் மரணத்தில் கொண்டு போய் விட போறியா? நீயே கூட்டத்தில் தள்ளி விட போறியா? அவரை கூட்டிட்டு போய் இவங்க என்ன செய்வாங்க? ஒரு சினிமா நடிகனை நம்பி, ஒரு நாளாந்திர நடிகனை நம்பி அரசியல் வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அளவுக்கு அவர் பாரம்பரியம் இல்லாதவர். அவரு ஒரு சாதாரண ஆளா? நீதி கட்சியில அவங்களுடைய தாத்தா பிடி ராசன் நீதி கட்சியில மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவங்க அப்பா சபாநாயகராக இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு அரசர் குடும்பம் மாதிரி பிறருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறதுல ஒரு பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய அவங்க அரசியலை விட்டு போனா கூட அவருக்கு ஆச்சரியம் இல்லை. அவர் எப்படி இப்படி ஒரு இழிவான முடிவை அவர் எடுப்பாரு? இது அவருடைய புகழுக்கு, அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடியது இல்லையா? விஜயை நம்பக்கூடிய இடத்துல அவர் புஷி ஆனந்துக்கு கீழே செயலாற்றுவதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வருவாரா? இது எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய் இது. ஆதவர்ஜுனா தாவேகால சேர்றதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா விஜய் அவர்கள் டெய்லி போய் மக்களை சந்திச்சாருன்னா அவருக்கான மவுஸ் குறைஞ்சிரும், அதனால விஜய் அவர்கள் பெருசா அரசியல சாதிக்க முடியாதுன்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல, அவரு ஒவ்வொரு மேடை கிடைக்கிற போதும் அதற்கு தக்கன பேசக்கூடியவராக இருக்கிறாரு. இப்ப நீங்க அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல இல்ல, இப்ப நீங்க பேசுறத அவர் தாவேகா சேர்றதுக்கு முன்னாடி அவரே பேசியிருக்காரு. அதாங்க, அப்ப அவர் உண்மை பேசினாரு, இப்ப உண்மை பேச முடியாத இடத்துல இருக்கிறாரு. அதனால கடந்த காலங்களில் உண்மை பேசினார். விசிகால இருக்கும் போது உண்மை பேசினாரு, வெளியேறியதற்கு பின்பு பொய்களை பேசுறாரு. அதனால ஆதவர்ஜுனா போன்றவர்கள் ஒரு நாளும் அரசியல் உலகத்துல நம்பிக்கைக்குரியவர்களாகவோ நம்பகத்தன்மை பெற்றவராகவோ மாறவே முடியாது என்பதற்கு அவருடைய கடந்த கால பேச்சு ஒரு உதாரணம். அவர் நிகழ்கால அரசியலையும் அவர் வெற்றி பெற மாட்டாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் விஜயை பார்க்குறாங்க. பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட்டாக வேணா ஆதவர்ஜுனா ட்ரை பண்ணலாம். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு சிந்தனைகளோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.